வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன், அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் எங்கேருந்து படிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய புக்கில் வந்து எங்கே படிக்க, சமச்சீர் புக்கில் எங்கே படிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இதுக்குரிய பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாபிக் வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடியது. இதுக்கு புக்கில் இதுதான் அதுதான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அறிவியல் அறிவு, அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கருத்துணர்ந்து கற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான கருவி அறிவியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஜென்ரலாக கேட்கக்கூடியது. ஸோ இதுக்கு புக் பேஜ் நம்பர்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்ததுலேருந்து பாருங்க, பேரண்டத்தின் இயல்பு. ஸோ இது வந்து எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, எப்படி வந்து இதில் பேஜ் நம்பர் பார்க்கணுன்னு. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து 8th ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் லெசன் 8 எல் போட்டிருக்கிறது எல்லாமே லெசன்னு. ஓகேவா? லெசன் 8 பேஜ் நம்பர் 85 வந்து இந்த பேரண்டத்தின் இயல்பு இருக்குது. அதே மாதிரி 9th லெசனில் 103 பேஜ் நம்பர். இப்போ 6th 7thலாம் பார்த்தீங்கன்னா டேர்ம் வைஸ் புக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் 7th 3rd டேர்மில் லெசன் 2 28 பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து பொது அறிவியல் விதிகள், இயக்கவியல், இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th லெசன் 1 அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 2 இருக்குது. ஸோ அப்போ 11th ஃபிசிக்ஸ் புக்கில் வால்யூம் 1 லெசன் 2வும் அதே மாதிரி வால்யூம் 1 லெசன் 3யும் படிக்கணும். அந்த மாதிரி பருப்பொருட்களின் பண்புகள் அப்படின்னா அதே மாதிரி 11th வந்து வால்யூம் 2 இருக்குது. அதே மாதிரி 7th இருக்குது, 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, 8th 9th லெசனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி விசை, இயக்கம், ஆற்றல், இது மூணுமே வந்து அங்கங்கே மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால் 8th 9th 10th 6th and 7thலேயும் இருக்குது. 11th புக்லையுமே இருக்குது. விசை, இயக்கம், ஆற்றல், வேலை, அந்த வேலை அழுத்தம் ஆற்றல்னு வரும். ஸோ அந்த லெசனில் நீங்கள் படிக்கணும். அடுத்து அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், அப்புறம் மின்னியல், எலக்ட்ரிசிட்டி, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. ஸோ 6th 7th 8th 9th இருக்குது, 10thலேயுமே இருக்குது, அப்புறம் 12th இருக்குது. 12th வால்யூம் 1 லெசன் 1 லெசன் 2வும் வரும். ஓகேவா? அடுத்து காந்தவியல், மேக்னட்டிசம்ங்கிறது வந்து 8th and 9th இருக்குது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் புக்லையும் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இதெல்லாமே சமச்சீர் புக்கில் இருக்கிறது. அண்டு தமிழ் மீடியத்துக்கான புக் பேஜ் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து ஒளி, வெப்பம், இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி வரும். ஓகேவா? ஸோ 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th 7th அப்புறம் 12th வால்யூம் 2 அதே மாதிரி 11th வால்யூம் 2 இருக்குது. ஃபிசிக்ஸ் புக்கோட வால்யூம் 2 இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து அணுக்கரு இயற்பியல், லேசர் வந்து நம்ம புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அணுக்கரு இயற்பியல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம லேசர் வந்து அவுட் சோர்ஸை பார்த்து தான் படிக்கணும். நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி இல்லாட்டி டிகிரி புக்ஸ் எல்லாம் பார்த்து தான் படிக்கணும். அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 6ம் 12th வால்யூம் 2 12th ஃபிசிக்ஸ் புக்கு வால்யூம் 2 வந்து 9th லெசனாகவும் வரும் அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற பாடம். அடுத்து மின்னணுவியல், தகவல் தொடர்பியல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெசன் தான். அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 ஃபிசிக்ஸ் புக்ஸில் லெசன் 10. ஓகேவா? ஸோ இது மட்டும் நீங்கள் படித்தாலே இந்த டாப்பிக்கு போதும். இது வந்து மின்னணுவியல் அண்ட் தகவல் தொடர்பியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் தான். ஃபஸ்ட்டு தனிமம், சேர்மம். ஸோ இதுலேயே முக்கால்வாசி லெசன் வந்து படிச்சிடணும் தனிமம் சேர்மத்துக்கு. 8th ஸ்டாண்டர்டில் உள்ள லெசன்ஸ் எல்லாமே 9th லெசன் 10th லெசன் 11th லெசன் 13 12 இதெல்லாம் வரும். 9thலேயும் பார்த்தீங்கன்னா 11 12 13 இந்த லெசன்ஸ்லாம் வரும். 10th பார்த்தீங்கன்னா 7 8 9 இந்த 3 லெசனும் வரும். 11th வந்து கெமிஸ்ட்ரி புக் இருக்கு இல்லையா, 11th கெமிஸ்ட்ரி புக்கில் லெசன் 3 அதாவது வால்யூம் 1 புக்கு. ஓகேவா? ஸோ வால்யூம் 1 புக்கில் லெசன் 3 வந்து தனிமங்களும் சேர்மங்களுங்கிற படம் வரும். அடுத்து அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th 9th 10th ஸோ இந்த 3 லெசனில் வரும். அடுத்து வந்து 12th செகண்ட் வால்யூமில் கெமிஸ்ட்ரி செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு லெசன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வரும்.
அடுத்து பெட்ரோலிய பொருட்கள், இது ஒரே ஒரு புக்ல தான் இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 15லையும் பேஜ் நம்பர் 180 இந்த பேஜ் நம்பர்ல மட்டும்தான் இந்த பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பார்த்தீங்கன்னா 6th இருக்கு, 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட்ல இதெல்லாம் 2 பேஜ் நம்பர்லையுமே கொடுத்துருக்கோம். லெசன் 16ல 189 பேஜ் நம்பர், 196 பேஜ் நம்பர். 9th லெசன் 23ல இருக்கு. அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் லெசன் 4ல இருக்கு. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 லெசன் 15ல இருக்கு. இந்த பேஜ் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம டாபிக் வைஸ் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அதனால டாபிக் வைஸ் படிங்க. இப்போ இந்த கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் இருந்தாலே இது எல்லா பாடத்தையுமே படிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் படிக்க முடியும். அடுத்து பயாலஜியில் பொறுத்த அளவுக்கு வந்து சுவாலஜியில் தான் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறாங்க. தாவரவியலேருந்து அவ்வளோ கேள்விகள் வர்றதில்லை, பட் இருந்தாலும் நம்ம படிச்சுக்கிறணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வகைப்பாட்டில் படிக்கணும். அதே மாதிரி உடல் இயங்கியல் அதில் வந்து தாவரங்கள் பற்றி வரும். ஓகேவா? ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் 8th ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் இருக்கும். கோட்பாடுகள் வரும் இல்லையா, அது மெயின் கான்செப்ட்ஸு. ஸோ இது வந்து 18th லெசனும் 21 லெசனும். அடுத்து வகைப்பாடுகள் பொறுத்தளவுக்கு இந்த இருளக வகைப்பாடு, 5உலக வகைப்பாடு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டில் உள்ள 3 லெசன் 17, 18, 19 இது 3 படிச்சுட்டு 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 12 லெசன் 13 படிச்சிருங்க. பரிணாமம் அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்டில் தான் வருது. ஸோ 19, 20ங்கிற லெசன். ஜெனட்டிக்ஸ் மரபியல் அப்படிங்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்டில் வருது. அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக்லேயும் வருது. ஏன்னா மரபியல் வந்து தாவரவியலுக்கும் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ அதை படிக்கணும். அண்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து 3 லெசனு 18, 19, 20 லெசனு. அடுத்து உடல் இயங்கியல் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது வந்து இதில் தான் நிறைய கொஷின்ஸ் வரும். உடல் இயங்குங்கிறப்போ உறுப்பு மண்டலங்கள் ஃபுல்லாக வரும், எல்லாமே வரும். தசைகள், அப்புறம் எலும்புகள், நரம்புகள் எல்லாமே எல்லா டாபிக்கும் இதுக்குள்ளேயே வந்துடும். ரத்தம், கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் எல்லாமே வந்து உடல் இயங்கியல் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். இந்த உடல் இயங்கல தான் அந்த ஹார்மோன்ஸு அதெல்லாமே வரும், நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே வரும். அண்ட் உணவியல் டயட் அண்ட் நியூட்ரிஷனை பொறுத்தளவுக்கு சாப்பாடு, சரிவிகித உணவு அது எல்லாமே வந்து உணவியலில் வரும். உணவியலில் வர்ற டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 9th இருக்குது, 12th ஜுவாலஜி புக்கில் இருக்குது, அண்ட் 11th ஜுவாலஜி புக்கில் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து உடல்நலம் மற்றும் சுகாதாரம் ஹெல்த் அண்ட் ஹைஜீனை பொறுத்தளவுக்கு 6th 7th 9th 10th. ஸோ இது படித்தா போதும். நோய்கள் இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நோய்கள்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இது வந்து மெயினாக 6th இருக்குது, 8th இருக்குது, 10th 9th, அப்புறம் 12th சுவாலஜி புக்லையும் இருக்குது மனித நோய்கள். அடுத்து கடைசியில் சுற்றுப்புறச்சூழலும் சூழலியல் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th 8th 9th 10th 2 பாடம். அதே மாதிரி 12thலையுமே 2 லெசன் இருக்குது. 12th வந்து 10th லெசனும் 12th லெசனும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் சயின்ஸில் உள்ள உங்கள் கொடுத்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்குமே எப்படி படிக்கிறது, எந்த புக்கில் இருந்து படிக்கிறது, பேஜ் நம்பர் படிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ 11th and 12th கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா இது டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 11th and 12th கேட்பாங்க குரூப் 2 பொறுத்தளவுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இதோட பிடிஎஃபை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி இந்தந்த பாடம் இந்தந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த டாபிக்ஸை படிங்க. நான் சொன்ன மாதிரி டாபிக் வைஸ் படிங்க. இதுக்கு நீங்கள் ஃபுல் புக்கும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்தந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி படிச்சுட்டு கடைசியில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு பாக்ஸ் கொஷின் படிங்க. புக் பேக் கொஷின் 6th 12th வரைக்கும் பாக்ஸ் கொஷின், 6th 12th வரைக்கும் வந்து புக் பேக் கொஷின் படிங்க. அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது படிங்க. இதை நீங்கள் கவர் பண்ணாலே வந்து சயின்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு அடுத்து சோஷியல் சயின்ஸ் டாபிக்ஸ்க்கும் எங்கே படிக்கிறது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நன்றி.